நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஹலோ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணியாச்சு. தென் பிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி நம்ம ஏங்கிற ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி அதுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ள 4 கோலன்ஸ் -1 எதுனா லாஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன். தென் print b கொடுத்தோன்னா ஸ்ட்ரிங் ரிவர்ஸில் print ஆகிடும். தென் ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் என்னென்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணுறோம். தென் b ஈக்குவல் டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப்பு. அந்த ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த வேரியபிள்குள்ளே ஏக்குள்ளே இருக்கிற ஹலோவை ஒரு லெட்டராக கொண்டு வர போகிறோம். தென் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா பி ஈக்குவல் டு பி ஏன் இங்கே போகிறோம்னா அதில் பிங்கிற லெட்டரில் தான் வேரியபிளில் தான் நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ண போகிறோம். ரிவர்ஸ் பண்ணுற ஸ்ட்ரிங்கை பி ஈக்குவல் டு ஐ, அதாவது ஒரு லெட்டராக கொண்டு வரோமா, அதனால் அந்த ஐ ப்ளஸ் பி. ஏன் மறுபடியும் பி போடுறோம்னா அந்த குவாட்ஸை அதில் இன்சர்ட் பண்ணுறதுக்காக. தென் print b கொடுத்தோன்னா அவுட்புட் வந்துடும். ரிவர்ஸில் print ஆகிடும். தட்ஸ் ஆல்.